தாவேக்கா மாதிரி ஒரு கட்சியை வீழ்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னா திமுக அதிமுக ஒன்று சேரணுங்கிறாங்க. ஸ்டாலின் சேர மாட்டார் என்ன நிச்சயம்? அமித்ஷா கிட்ட நான் சேரேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் விஜய் வீட்டுக்கு வந்துருவார், நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பார். வாஜ்பாயோட சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னார்ல கலைஞர், அது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு சேரணும். 10 வருஷம் பாஜகவை எதிர்த்துதான் களமாடி இருக்கிறாங்க. அதுதான் வெற்றி. பாஜக நேர் விரோதங்க. வாஜ்பாய் என்ற நல்ல மனிதரின் கீழ் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு காரணம் சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கிட்டார். இப்ப எப்படி சொல்லுவாங்க, மோடி அமித்ஷாவை விட சிறந்த மனிதர் யாரும் இல்ல, ஏதாவது வார்த்தை ஜாலங்கள் இருக்கும். திமுகவுடைய கொள்கை மதவாதம், மத சார்பின்மை, இந்த பாஜகவோட அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதையும் வைத்துக் கொண்டு நல்ல ஆட்சி டெல்லியினுடைய தயவு நமக்கு தேவைப்படுவதால் நாங்கள் சேர்க்கிறோம் சொல்ற காரணம் சொல்றோம். விஜய் அப்படிங்கிற ஒற்றை கட்சியை எதிர்க்கிறதுக்காக இத்தனை பேர் இணைகிறதுங்கிறது விஜயோடைய வலிமை அதிகம். அப்படி வலிமை ரொம்ப அதிகமா இருக்குது. அமித்ஷாங்கிற ஒரு பெரிய வலிமையோடு உட்கார்ந்து இருக்காரு. திமுகவுக்கு வேற என்ன வாய்ப்புகள் தான் இருக்கு சார்? இப்போ விஜய் ஏன் வாய்ப்பு இல்லை? இந்த தம்பிக்கு அது தெரியல. ஒரு தோல்வி பார்த்த உடனே கொத்து பரோட்டா கிட்டு பரோட்டான்னு சொல்லி சங்காங்கடா லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சுட்டார். ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி சேருது அப்படின்னா அப்ப விஜய் சொல்லுவார்ல, என்னை எதிர்க்க முடியல, அவங்க தனியா இருந்து என்ன மாதிரி ஒரு ஆளை எதிர்க்கிறதுக்கு இப்படி கூட்டணி சொல்லிங்க. உனக்கு ஓட தெரியல, நடக்க தெரியல, போட தெரியல, ஏதாவது சொல்லிக்க. சின்ன கல் தடிக்க கீழே விழுந்துடுறல, அதனால அந்த கல் பெருசாயிடாது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாதத்துல கல் இருந்ததுன்னா பல்லு சரியான பள்ளி எடுக்கும். அதான் அந்த கல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளவுதான் விஜய், அவ்வளவுதான். இந்த இடைத்தேர்தலையே திமுக அதிமுக கூட்டணி அப்படியெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒன்னும் ஜெயிக்க முடியாது. திமுக அதிமுக இணைந்து விஜய் என்கிற ஒரு பொது எதிரிய எதிர்க்கிறதுக்கு என்னத்துக்கு 1000 தடவை அதே கேள்வி கேட்டுக்கிட்டு விஜய் என்கிற ஒரு ஆளை, விஜய் என்கிற ஒரு ஆளை, விஜய் என்கிற ஒரு ஆளை, என்னத்துக்கு அப்படி உயிரை விடுறீங்க? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். திமுக இந்த தாவேக்கா ஆட்சி அமைச்ச பிறகு பலரும் பல கணக்குகளை சொல்றாங்க. திமுக தனித்து விடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தா தாவேக்கா மாதிரி ஒரு கட்சியை வீழ்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு கருத்தை வலியுறுத்துறாங்க. திமுக அதிமுக ஒன்று சேரணுங்கிறாங்க. பாஜகவோட இணக்கமா போக போகுது திமுக, பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? அதான் நான் சொன்னேன், ஸ்டாலின் சேர மாட்டார் என்ன நிச்சயம்? அமித்ஷா கிட்ட நான் சேரேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் விஜய் வீட்டுக்கு வந்துருவார், நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பார், டிவி பேட்டி யூடியூப் நடத்திக்கிட்டு இருப்பார். அவ்வளோதான். அது நடக்காம இருக்காது. வாஜ்பாயோட சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னார்ல கலைஞர், அது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு சேர்ந்துக்க. எப்படி சார் 10 வருஷம் பாஜகவை எதிர்த்துதான் களமாடி இருக்கிறாங்க. அதுதான் வெற்றி. பாஜக நேர் விரோதங்க. அதுக்கு ஒரு கலைஞர் ஒரு காரணம் காட்டினார். வாஜ்பாய் என்ற நல்ல மனிதரின் கீழ் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு காரணம் சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கிட்டார். வார்த்தை ஜாலம்தான். அரசியல் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப எப்படி சொல்லுவாங்க, மோடி அமித்ஷாவை விட சிறந்த மனிதர் யாரும் இல்லை, சொல்லுவாங்க. ஏதாவது வார்த்தை ஜாலங்கள் இருக்கும். திமுகவுடைய கொள்கை மதவாதம், மத சார்பின்மை, இந்த பாஜகவோட அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதையும் வைத்துக்கொண்டு நல்ல ஆட்சி டெல்லியினுடைய தயவு நமக்கு தேவைப்படுவதால் நாங்கள் சேர்க்கிறோம் சொல்ற காரணம் சொல்லுவார். ஏற்கனவே திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஆட்சி அமைக்க முயற்சி செய்தாங்க, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்குனாங்க அப்படிங்கிறதே பெரிய அளவில் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, விமர்சனம் செய்யப்பட்டது. இது ஒரு தவறானது அப்படின்னு சொல்லப்பட்டது. பாஜகவோட திமுக சேர்றது அப்படிங்கிறது சேர்ந்து இருக்காங்க. அதான் திருப்பி சொல்ற, வாஜ்பாயோட அவங்க ஆட்சி அமைச்சாங்க, மாறனா மந்திரியா இருந்தாருங்க. அது அன்னைக்கு இருக்கிற சூழல் சார். இன்னைக்கு எப்படி அதே சூழல் இன்னைக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது, அவ்வளவுதான். மக்கள் ஏத்துக்குவாங்களா? அதை அன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்கல்ல, அவ்வளவுதான். திமுகவுக்கு வேற என்ன வாய்ப்புகள் தான் இருக்கு சார்? இப்போ விஜய் எதிராக ஏன் வாய்ப்பு இல்லை? திமுக ஏன் நீங்க பயந்து அப்படி நடுங்குறீங்க? அப்படியே ஆட்சியே போயிட்டு மாதிரி பயப்படுறீங்க. இத்தனை கூட்டணி கட்சிகள் இவ்வளவு பேர் கட்சி மாறி போயிருக்கான். ஒரு திமுக போனா நான் தாவேக்காவுக்கு சொல்லுங்க பாருங்க. திமுகங்கிறது ஆட்சிக்காக அமைக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. சமூக நீதி அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆட்சிங்கிறது ஒரு கேடயம், அவ்வளோதான். அது எத்தனையோ தடவை ஸ்டாலின் தோத்துருக்காருங்க. இந்த தம்பிக்கு அது தெரியல. ஒரு தோல்வி பார்த்த உடனே கொத்து பரோட்டா கித்து பரோட்டான்னு சொல்லி சங்காங்கடா லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிட்டார். அரசியலில் தோல்விங்கிறது ரொம்ப சகஜம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. 2வது உலக யுத்தத்தில்
இங்கிலாந்தை வந்து சூறையாடிச்சு ஜெர்மன். ஹிட்லர் இப்படி தான் தொடர்ந்து 25 நாள் ராத்திரி 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் லண்டன் மேலே குண்டு வீசினாங்க. 25 நாள் லண்டனே அழிஞ்சிருக்கிற அளவில் இருந்தது. அன்னைக்கு வந்து சர்ச்சில் தான் பிரைம் மினிஸ்டர். இருந்து அந்த நிலைமையெல்லாம் சமாளித்து உளுந்து போன இங்கிலாந்தை வந்து வெற்றிக்கு பாதைக்கு அழைச்சிக்கிட்டு போய் ஜெயிக்க வச்சு எல்லாம் முடித்தார். முடிச்சுட்டு அந்த அந்த வெற்றி கலைப்போடு எலெக்ஷனில் நிற்கிறாரு. சர்ச்சில் தோற்று போய் அட்லி வர்றார். யுத்த காலத்தோடு உன்னுடைய வேலை ஓவர். ஆட்சி நடத்துறதுக்கு அவங்க தான் லாய்க்குன்னு சொல்லி லண்டன் மக்கள் தோற்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்தாங்க. அரசியலுங்கிறது அதுதான். இதெல்லாம் அந்த தம்பிக்கிட்ட சொல்லி பிரயோஜனம் தெரியாது. அது ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி சேருது அப்படின்னா இப்ப விஜய் சொல்லுவார்ல, என்னை எதிர்க்க முடியல அவங்க தனியா இருந்து, என்ன மாதிரி ஒரு ஆளை எதிர்க்கிறதுக்கு இப்படி கூட்டணி சொல்லிங்க. உனக்கு ஓட தெரியல, நடக்க தெரியல, போட தெரியல, ஏதாவது சொல்லிக்க. தோக 2 டீம்லேயும் 11 பிளேயர் தாங்க. எவன் கோல் போட்டானா அவன் தான் வெற்றி. அந்த ஒரு கோல் போட்டதுனால நீ ஜெயிச்சிட்டியா? என்கிட்ட தான் 11 பிளேயர் இருக்கானாக்க அர்த்தம் இல்லை. அவ்வளோதான். இட்ஸ் எ கேம். எவன் ஜெயிக்கிறானா அவன் வெற்றியாளன், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் இன்னொரு கோல் அவன் அடித்தானா முடிஞ்சு போச்சு, ட்ரா ஆகிடும். ஃபுட்பால் மேட்ச் மாதிரி தான். ஆனா இப்படி ஒரு கூட்டணிங்கிறது விஜய்க்கு தானே சாதகத்தை கொடுக்கும், அது தாவேக்காவுடைய ஆட்சிக்கு தானே ஒரு பூஸ்டை கொடுக்கும்னு சொல்றாங்க. அது அப்படி புரிஞ்சுக்கலையா சார் நீங்க? அந்த மாதிரி எப்படி பூஸ்ட் கொடுக்கும்? இப்போ வந்து திமுக அதிமுக பாஜக இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து விஜயை எதிர்த்தா மக்கள் மத்தியில ஆல்ரெடி இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளு சிம்பிள் 67 இதே கமெண்ட் தான் உங்க மாதிரி தான் பேசினாங்க. அண்ணா வந்து ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்தார். நீ கேட்குறீங்களே பாஜகவோட சேரலாமான்னு. குல்லுகப்பட்டார், ஆச்சாரியார், அப்படி இப்படின்லாம் கிண்டல் பண்ண அண்ணா அந்த ராஜாஜியோட கூட்டணி சேர்றார். 67 3% பூரா அப்படின்னு ஆடி போயிட்டான். திமுக ஒழிக்கணுங்கிறதுக்கு அவர் ரெடியாக இருந்த நேரத்தில் அவங்க ஜாதிக்காரர் திமுகவோட கூட்டணி வச்சதில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஜெயிச்சு முடித்த உடனே ராஜாஜி என்ன எதிர்பார்த்தாரு? மந்திரி சபை அமைக்கும் போது தகிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. 9 பேர் அமைச்சு பதவி ஏற்றுக்கிட்டு புறப்பட்டு திருச்சியில் பெரியார் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இதுக்கு பெரியார் 67 திமுக ஒழிக்கிறதுக்காக காமராஜரோடு சேர்ந்துக்கிட்டு இப்படி தான் பிரச்சாரம் பண்ணாருன்னு கிடையாது. அப்படிப்பட்ட பெரியார் நீங்கள் தான் எங்களுடைய தலைவர் போயிட்டு இருந்தாங்க. ராஜாஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹனிமூன் இஸ் ஓவர்ட்டார். அதை எல்லா காலத்திலுமே இது உண்டுங்க. ஒருத்தனை ஒரு பொது எதிரி ஒழிக்கிறதுக்காக நம்மெல்லாம் ஒன்று சேர்றோம், அவ்வளோதான். ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்தது 2வது உலக யுத்தத்தில் உள்ள சேர்ந்துச்சு. ஏன்னா ஒரு பொது எதிரி ஜெர்மன், அவனை ஒழிக்கிறதுக்கு நம்ம கூட்டு சேர்ந்தா ஆகணுங்கிறதுக்காக சேர்ந்தாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றிக்கிறது என்ன உண்டோ அதை செஞ்சு தான் ஆகும். பல உதாரணங்கள் இருக்குது. ஆனால் 75 ஆண்டு காலம் ஒரு வரலாறு பாரம்பரியம் கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி இப்படி விஜய் அப்படிங்கிற ஒற்றை கட்சியை எதிர்க்கிறதுக்காக இத்தனை பேர் இணைகிறதுங்கிறது விஜயோடைய வலிமை அதிகம். அப்படி வலிமை ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லலையே. அமித்ஷாங்கிற ஒரு பெரிய வலிமையோடு உட்காந்துருக்காரு. ஆனால் அவங்களே திமுகவோட வரும்போது அப்படி எப்படி சார் விஜய்க்கு வலிமையாக இருக்கும்? அவங்க வந்துட்டாங்கன்னா விஜய் அதோட முடிஞ்சு போச்சு. விஜய்னு ஒரு ஆள் இருந்தாரு, எங்கே போச்சுன்னு இதே கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க. ரஜினிகாந்தை இது பண்ணாங்க, முடியல. விஜயகாந்தை வச்சு மக்கள் நல கூட்டணின்னு வச்சு பார்த்தாங்க, போனி ஆகலை. இவரை வச்சு ஜெயிச்சுட்டாங்க, அவ்வளோதான். விஜயகாந்த் தோத்தப்புறம் அவரை கை விட்டாங்கல்ல, கண்டுக்கவே இல்லைல்ல. ரஜினி கிடச்சவன்னு இன்றைக்கி ஒன்றும் அவர் பண்ணி கொடுக்கல. இவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு, போயிட்டுருக்காரு. எவ்வளோ நாளைக்கு ஓகே சொல்கிறாரோ அவ்வளோ நாளைக்கு அவரை வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி ஆடினாருனாக்கா வீட்டுக்கு போட்டுருவாங்க. இப்போ பலரும் அந்த உங்களோட இந்த கருத்தை எதிர்த்து தான் பேசுறாங்க சார். அவசியமே கிடையாது. பெரிய விஜய்க்கு பின்னாடி அமித்ஷா தான் இருக்கிறாரு, அமித்ஷா தான் விஜயை ஜெயிக்க வச்சாரு தேர்தல் ஆணையம் மூலயமா அப்படின்னு நீங்க சொல்றது. இப்போ அவங்களுக்கு விஜயால ஏதாவது பலன் கிடைச்சிருக்கணும் ஆஃப்டர் தேர்தல், ஆனா எதுவுமே இல்லைல்ல. ஏங்க பலன்னாக்கா என்ன உங்க பாக்கெட்ல வந்து காசு போடுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவருடைய பேச்சா தாங்க அவர் கேட்குறாரு. பழனிசாமி எப்படி ஆட்சியில் இருந்தார்? நீட்டு தேர்வு கொண்டு வர்றாங்க. பாஜக ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள்லாம் எதுக்குது? அதை உடனடியாக நிறைவேற்றினது பழனிசாமி.
ஜிஎஸ்டி கொண்டு வர்றாங்க, பாஜக ஆளுற மாநிலங்கள் வந்து எதுக்குறாங்க, உடனடியே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார். இப்போ ஏற்பட்ட ஒரு அடிமையை வச்சுக்கிட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு அந்த மாதிரி அடிமையை இப்போ இன்றைக்கி வந்து விஜய் கிடைச்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு திமுகவோட பாஜக வரணும், பாஜக எதுக்கு திமுகவை சேர்க்கணும்? விஜய் வந்து இவங்க காப்பாற்றி இருக்காங்க. எலெக்ஷனில் நான் தான் சொல்கிறேனே, எத்தனாயிரம் தடவை சொல்கிறது, 234 இடங்களில் போட்டியிட்டு 108 இடங்களில் ஜெயிச்சிருக்கார், 126 இடங்களில் தோற்று இருக்கிறார். மக்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவருடைய ஆட்சி வந்து இரவல் ஆட்சி. அதான ஸ்டாலின் சொல்கிறாரு, எங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டு இது ஓட்டு கேட்டு ஜெயித்தவன்லாம் தான் உன்னோட உட்காந்துருக்கான், எங்கள் ஆட்சி தாண்டான்ங்கிறாரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இது எனக்கு இது புரியுது சார். நான் என்ன கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பாஜக விஜயை கொண்டு வருது, இப்போ விஜய்ங்கிற ஒரு பொது எதிரி எதிர்க்கு, அதே பாஜக ஏன் திமுகவோட சேரணும் அப்படின்னு தான் என்னோட கேள்வி. யாரையுமே வந்து கண்டினியூஸாக பதவியில் உட்கார வச்சிடக்கூடாதுங்க. நாளைக்கு அவன் தலைவன் ஆகிடுவான். அண்ணாமலை ஏன் வெளியே போனார்? அமித்ஷா வந்து மீட்டிங்கில் உட்காந்துருக்காரு. ஒரு அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஆள்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அண்ணாமலைன்னு பேர் சொல்லும் போதெல்லாம் விச்சல் அடித்து கை தட்டுறானுங்க. தலைவராக இருக்கிற அமித்ஷா சும்மா இருப்பாரா? ஓஹோ, நான் இருக்கும்போது உனக்கு கை தட்டலாம் அமைச்சிட்டாங்க. ஆனா அண்ணாமலையை கொண்டு வரதே பாஜக தான், விஜய்க்கு எதிராக. புரிஞ்சுக்குங்க, அடுத்த கேள்விக்கு போகாதீங்க. இந்த மாதிரி தன்னை மிஞ்சிடுவாங்கன்னு தெரிஞ்சவொடனே வெளியே அமைச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஒரு பெரிய பிரபல நடிகருடைய ரசிகர் மன்ற கூட்டத்தில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு பேசி இது பண்ண கைத்தட்டல் இப்படி தான் இல்லை. கடைசியாக தேசிய கீத பாட்டத்துக்கு ஆள் இல்லா போய் நானே பாடிக்கிட்டேன். அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன் சார் இப்படி கழுத்து அறுத்தீங்கன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க என்னை கூப்பிடவே இல்லை. தலைவன் மேடையில் இருக்கும்போது நீங்கள் அடக்கி வாசிக்கணும். தலைவனை மிஞ்சி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை ஓரம் கட்டிடுவார். அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச பாடாது. அதே தான் எந்த அரசியல்வாதிக்கும் சொல்கிறேன். அமித்ஷா இருக்கும்போது நீ உனக்கு கைத்தட்டில் வச்சாக்க ஒன்று வெளியே அமைச்சிருவாங்க. அதே தான் ஒரே ஆளை வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வச்சாக்கா நாளைக்கு அவன் தலைமையில் ஏறி உட்காந்துக்குவான், ஸ்ட்ராங் ஆகிடுவான். அதிகாரிகள் பூரா அவன் முன்னாடி போயிடுவாங்க. அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ இடைத்தேர்தல் சிக்கலில் தான் இருக்குது. ஒருவேளை இடைத்தேர்தல் அப்படின்னா அமைஞ்சா நிறைய யூகங்களை வைக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலையே திமுக அதிமுக கூட்டணி அப்படியெல்லாம் எதிர்பார்க்கலாமா? ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஞானேஷ்குமார் வந்து விஜயோட இருக்கிறவங்களும் நீங்கள் என்ன எத்தனை கூட்டணி வச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? இப்போவும் ஞானேஷ்குமார் விஜயோட தான். ஆமாம், அமித்ஷா சொல்லுவார், ஞானேஷ்குமார் செய்வார். நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் விஜயனுடைய ஆட்சிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க நியமிச்சிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், திணிக்கப்பட்ட தலைவர். அப்போ காங்கிரஸ்க்கு 2 மந்திரி பதவி கொடுத்ததும் பாஜக விஜய் கிட்ட சொல்லிதான் வச்சுக்க. என்னத்துக்கு வம்பு? டுக்கல்ல மார்க்கிங் பேர்டு, எந்நேரமும் கேலியும் கிண்டலும் பேசிக்கிட்டு இருக்கிற பறவையை கொண்டுடு, அவ்வளோதான். காங்கிரஸுக்கு 2 பதவி கொடுத்துட்டு அவங்க வாயமிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். எப்படி இருக்கும் சார் ஒரு திமுக அதிமுக இந்த கூட்டணி அமைஞ்சு? இது ஒன்றா இருந்தவங்க தானுங்களே. எம்ஜிஆருங்க ஆப்பிரிக்காவிலேருந்து வரலையே, அவர் கூட இருந்தவர் தானே. எம்ஜிஆரையும் கலைஞரும் ஒன்றா சேர்த்தது சஞ்சீவ் ரெட்டி வந்து பேசினாரு இல்லை, கிடைச்சது நிறைவேறல. என்ன அவங்க பிளான் பண்ணது என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தோம்னா 2 பேரும் சேர்ந்து காலி ஆகிடுவோம். உன் குற்றங்கள்லாம் என் மேலேயும் என் குற்றங்கள்லாம் உன் மேலேயும் வந்து மக்கள் நம்மளை வெறுத்துருவாங்க. அதிமுக ஆரம்பித்த உடனே காமராஜர் தானே சொன்னார். கலைஞர் வந்து அந்த கட்சியை ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்துக்கிட்டு போயிருக்கிற நேரத்தில் இந்த எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து காப்பாற்றி விட்டாருன்றது தானே அவர் சொன்னது. அதான் நடந்தது. கடைசியில் அன்றைக்கி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தாக்கா காங்கிரஸ் ஆட்சி தான் வந்திருக்கும். அதை ஆரம்பித்து கலைஞருக்கு எதிர்ப்பாக போகிற மாதிரி காட்டி ஒரு பெரிய சக்தியை மாற்றி காட்டினார்ல. திராவிட இயக்கம் தப்பிச்சுக்கிச்சு இல்லை, அதுதான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதனுடைய முன்னோட்டம் தான் அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாகட்டும் திமுக ஒரு இணக்கமான ஒரு பேச்சு பேசுறது இதெல்லாம் சேரலாம். அது அமித்ஷாவே கூட அமித்ஷாவுடைய ஆசீர்வாதத்தில் கூட அது நடக்கலாம். எந்த காங்கிரஸை எதிர்த்துக்கிட்டு இவங்க 2 பேர் பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த காங்கிரஸை சேர்ந்த சஞ்சீவ் ரெட்டி தானே 2 பேர்த்தையும் இணைக்கிறதுக்கு வந்தார். அதே மாதிரி எந்த அமித்ஷாவை எதிர்த்து நிற்கிறாங்களோ
அந்த அமித்ஷா வந்து இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துவாங்க, சேர்த்த முயற்சி பண்ணாங்கன்னா நம்ம ஏன் முடியாதுன்னு சொல்ல போகிறோம். திமுக அதிமுக இணைந்து விஜய் என்கிற ஒரு பொது எதிரியை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு நான் தெரிஞ்சு போச்சு. விஜய்ங்கிறது ஒரு பெரிய ஆளு, அவரை இவங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கு வர்றாங்க, சின்ன பசங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிதானே சார் சொல்றாங்க. கருத்து அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்படியான ஒரு நிலை தான். அப்படி இருந்தா என்னத்துக்கு 1000 தடவை அதே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? விஜய் என்கிற ஒரு ஆளை, விஜய் என்கிற ஒரு ஆளை, விஜய் என்கிற ஒரு ஆளை, என்னத்துக்கு அப்படி உயிரை விடுறீங்க? உங்களை பொறுத்தவரை விஜய் பெரிய ஆளு, காப்பாத்திட்டு போங்க. யார் வேணாங்கிறா? காப்பாற்றுறது உங்கள் சேனலை யூஸ் பண்ணி காப்பாற்றுங்க, வேணான்னு சொல்லுங்க. ஏன் அப்படி பயப்படுறீங்க? விஜய்ங்கிற ஒரு ஆளை தவிர்க்கிறதுக்கு சின்ன கல் தடிக்க கீழே விழுந்துடுறங்க. அதனால் அந்த கல் பெருசாகிடாது, அவ்வளோதான். அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அரிசியில் சாதத்தில் கல் இருந்ததுன்னா பல்லு சரியான பல்லு எடுக்கும். ஆனால் அந்த கல் ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை. அவ்வளோதான் விஜய், அவ்வளோதான் பயன்படுத்தப்படுகிறார். நீங்கள் இதுக்கு மேலே அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன முயற்சி உண்டு அதை நீங்கள் பண்ணுங்க, உங்கள் சேனல் வச்சு பண்ணுங்க. விஜய் என்கிற பெரிய ஆள், விஜய் என்கிற பெரிய ஆள், அவரே வைத்துக்கணும், அவரை கண்டு திமுக சொல்லிட்டு போங்க. யார் வேணாம், உங்கள் ஆசையை நான் ஏன் தீக்கணும், எடுத்து பண்ணுங்க. ஆமாம், விஜயை கண்டு பயந்துட்டாங்க, அவ்வளோதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.